الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال تعالى: ورفعنا لك ذكرك. صدق الله العظيم. باب ما جاء في تواضع رسول الله صلى الله عليه وسلم. وبه قال حدثنا أحمد بن منيع وسعيد بن عبد الرحمن المخزومي وغير واحد قالوا أخبرنا سفيان بن عيينة عن الزهري عن عبيد الله عن عبد الله بن عباس رضي الله عنهما عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا تطروني كما أطرت النصارى عيسى بن مريم، إنما أنا عبد فقولوا عبد الله ورسوله. وبه قال حدثنا علي بن حجر أخبرنا سويد بن عبد العزيز عن حميد عن أنس بن مالك رضي الله عنه أن امرأة جاءت إلى النبي صلى الله عليه وسلم فقالت له: إن لي إليك حاجة. فقال: اجلسي في أي طريق المدينة شئت أجلس إليك. وبه قال حدثنا علي بن حجر أخبرنا علي بن مسهر عن مسلم الأعوري عن أنس بن مالك رضي الله عنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم يعود المرضى ويشهد الجنائز ويركب الحمار بحبل من ليف وعليه إكاف من ليف. وبه قال حدثنا واصل بن عبد الأعلى الكوفي حدثنا محمد بن فضيل عن الأعمشي عن أنس بن مالك رضي الله عنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم يدعى إلى خبز الشعير ولهالة السنخة فيجيب، ولقد كان له درع عند يهودي فما وجد ما يفكها حتى مات. الحمد لله. அல்லாஹுடைய அன்பும் அருளும் அவனுடைய கிருபையும் அவனுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த சங்கையான உன்னதமான மாதத்தில் அந்த அன்புக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய உடல் அமைப்புகள், அவர்களுடைய குணங்கள், இது போன்ற விடயங்களை பேசுவதற்கு கேட்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். குறிப்பாக இந்த உலகத்திலேயே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு படைப்பு அன்பு நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அழகான உயர்வான படைப்பை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தருவது இது பாக்கியங்களில் மிக பெரும் ஒரு பாக்கியம். எனவே இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் கடந்த சில நாட்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை அது அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே அமைந்ததாக, அதாவது வெளியிலே அதனுடைய அந்த சத்தத்தையோ அந்த கவலையினுடைய வெளிப்பாட்டையோ பெரிதாக வெளிக்காட்டாமல் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தால் அழுது கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளம் அழும், அதனை கொண்டு அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும் என்ற செய்தியை பார்த்திருக்கிறோம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் இக்கட்டான ஒரு துன்பமான சூழ்நிலை வருகின்ற பொழுதும், எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய அன்பு மகள் வஃபாத்தான நேரத்திலும் கூட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்விட்டு அழவில்லை, உள்ளத்தால் அழுதார்கள். அந்த கவலையின் வெளிப்பாடு அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது என்ற விஷயங்களை நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த வகையிலே இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவு, அவர்களிடத்தில் இருந்து அந்த தவாது, எல்லோருடனும் அழகிய முறையில் நடக்கக்கூடிய அந்த பணிவான குணம், இதை பற்றிய பாடமாக இன்றைய பாடம் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஹதீஸ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லை மீறி புகழ்ந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு நபியாக இருந்தார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்த காரணத்தினால் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லை மீறி புகழ ஆரம்பித்து விட்டார்கள். இந்த அளவுக்கு என்றால் இவர் அல்லாஹ்வினுடைய குமாரர் என்பதாக வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வரம்பு மீறி விட்டார்கள். நபியை வர்ணிக்குகின்ற விதத்திலே கூடிவிட்டார்கள் என்ற செய்தி இந்த இடத்திலே சொல்லப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி கிறிஸ்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய குமாரன் என்று வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, இதே போன்று என்னையும் நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள், வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்று இந்த ஹதீஸிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னமான அபுதுன், நான் அல்லாஹுடைய அடிமை, நான் அல்லாஹுடைய ஒரு அடியானாக இருக்கிறேன். ஃபகூலு, நீங்களும் சொல்லுங்கள், அப்துல்லாஹி வ ரசூலு, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு அடிமை, ஒரு அடியார், அது மட்டுமல்ல அல்லாஹுடைய ஒரு ரசூலும் கூட என்பதாக நீங்கள் அவர்களுடைய பணிவு, அவர்கள் எவ்வளவு தவாதுவாக நடந்திருக்கிறார்கள். என்னையும் எல்லை மீறி புகழ்ந்து விடாதீர்கள். இந்த ஹதீஸை கொண்டு நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல. கட்டாயம் புகழோடும், புகழப்படுவதற்கு தகுதியானவர்கள் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் உலகத்தில். அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்க புகழோடும், ஆனா எல்லை மீறி புகழ்ந்து விடக்கூடாது என்ற விஷயம் இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னாங்க பாருங்க, நான் இறுதி நபியாக இருக்கிறேன், இறுதி நபியாக இருந்தும் நான் அல்லாஹுடைய ஒரு அடிமை, ஒரு அடியான் என்ற விஷயத்தை பணிவோடு சொல்லி தந்தார்கள் இந்த ஹதீஸில். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவுகளை பற்றி பேசக்கூடிய நேரம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வருகிறாங்க. ஒரு பெண்மணி வந்து, இன்னலி இலைக ஹாஜா யா ரசூலல்லாஹ், நான் தனிமையில உங்களோடு பேச வேண்டிய என்னுடைய ஹாஜாத்துகள், தேவைகள் சில இருக்கிறது, அதை நான் தனியே தான் பேசுவேன், சபையில பேசுவதற்கு முடியாது, என்னுடைய விஷயங்கள் இப்படி இருக்குது, நான் இதை உங்களிடம் தனியாக பேச வேண்டும். அந்த நேரத்துல அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது பாருங்க, அல்லாஹுடைய கடைசி இறுதி நபியாக இருக்கிறாங்க, எல்லா மக்களை விடவும் அந்தஸ்து கூடியவங்களாக இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்மணிய பேச முடியாது, என்ன சந்திக்க இயலாது. இப்ப இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், இன்னைக்கு ஒரு சிறிய அவங்க இடத்துல இருந்த பணிவு, குடும்பம், இப்படியான இடங்களுக்கு நாங்க செல்வது குறைவு. அதே ஒரு பணக்காரராக இருந்தா, செல்வம் படைத்தவராக இருந்தா, அந்த இடத்துக்கு நாங்க போய் எல்லோருமாக சேர்ந்து அந்த இடத்துல உள்ள வேலைகளை செய்வோம். ஆனா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொல்லித்தாராங்க, என்ன, எங்கேயாவது ஜனாசாவில் இருந்தா அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே போவாங்க. அதே மாதிரி வயர்கபுல் ஹிமார், கழுதையில பயணம் செய்வாங்க. கழுதையில அல்லாஹுடைய தூதர் கழுதையில பயணம் செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க குதிரையைத்தான் பார்ப்போம். குதிரையில போனா அது ஒரு மதிப்பு, கழுதையில போனா அது ஒரு விதமான மிருகம் என்று நாங்க எங்களோட உள்ளத்தால நினைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கழுதையிலையும் கூட பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அதே போன்று ஒரு ஏழ்மையான ஒரு இயலாத ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விருந்துக்கு அழைப்பாராக இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வாங்க, அவர் சொல்லக்கூடிய இடத்துக்கு, அவருடைய வீட்டுக்கு போவாங்க. இந்த பழக்கங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் இருந்துச்சு. மட்டுமல்ல, பனூ குறைலா என்ற அந்த கோத்திரத்தினுடைய அந்த கூட்டத்துடைய அந்த போருடைய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ஒரு கடிவாளமும் சேனமும் பேரீச்ச மர